ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே நிறைய நியூ ஃபேஸஸ், புதுமுகங்கள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் எங்களை பற்றி நாங்கள் இந்த மினிஸ்ட்ரீஸில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி விஷயம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவரை நாங்கள் வந்து ஒரு எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு பார்ன் கிறிஸ்டியன் ஃபேமிலி, ரோமன் கேத்தலிக் ஃபேமிலியில் பிறந்து நாங்கள் வளர்ந்துருந்தாலும் ஆண்டவரை சரியாக முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாமல், அவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் வந்து ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு வந்து நாங்கள் வந்து உண்மையாகவே அவருடைய அன்பை முழுமையாக புரிந்து கொண்டு, அந்த அன்பை முழுமையாக புரிந்து கொண்டு ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமாதானமும் சந்தோஷமும், ஒரு அன்பு, சமாதானம். Jesus came to this world not to establish the religion. கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு ரிலிஜன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஜீசஸ் இந்த உலகத்துல வரல. ரியலி he came to establish his kingdom. அவருடைய ராஜ்யத்தினோட உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்பு, சமாதானம், சந்தோஷம். அதே உண்மையான அந்த மக்களுக்கு பாரம் சுமந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அது சொல்ற ஆண்டவரோட மெசேஜ்ல ஃபர்ஸ்ட் மெசேஜ் சொல்றாரு, சுமை சுமந்து சுமந்து இருப்பவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி சொன்னாரு. எல்லோரும் வந்து என்னோட மதத்தில் சேருங்கள், என்னோட மதத்தின் ஸ்ட்ரென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி எந்த நேரத்திலும் கோரவில்லை. பிற்பாடு அது மாறும்போது ஒரு சில கட்டங்களில் மாறுகிறது. எனவே எங்களுடைய நோக்கம் வந்து இந்த இங்கே வரவேற்க ஒவ்வொரு பிற சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி, எங்களுடைய நோக்கம் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிடைத்த அந்த அன்பும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கும் கிடைக்கும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கமும் நீங்க இருக்க வரக்கூடிய மற்ற எல்லா ஃபேமிலிஸ் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாரும் பிசினஸ் பீப்புள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு இன்கம் ஏர்னிங்ஸ் இருக்கு. வேற எந்த ஒரு பர்பஸமோ இல்லை எந்த ஒரு உலக பிரகாரமான நோக்கமும் இல்லாமல் உண்மையான மனதோடும் யதார்த்தத்துடன் இந்த மினிஸ்ட்ரி நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இந்த முதல் கூட்டத்துக்கு வந்திருந்தீங்களா ஒருவேளை என்றால், ஒவ்வொரு வாரமும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய பிளெஸிங்ஸ் நீங்க பெற்றுக்கொண்டு உங்களுக்கு இந்த உலகத்தால் கொடுக்க முடியாத ஆண்டவர் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, இந்த உலகத்தால் கொடுக்க முடியாத, உலகத்தால் உள்ள எடுக்கவும் முடியாத ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் சொல்றேன். இந்த வேர்ட்ஸ் நீங்க எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. நான் கொடுக்கக்கூடிய சமாதானத்தை இந்த உலகத்தால் உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது, இந்த சமாதானத்தை இந்த உலகத்தை அவங்களிடமிருந்து எடுத்து போடவும் முடியாது அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் ஒரு சமாதானம். அந்த சமாதானத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவோம், 3 years பேக் ஆண்டு நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் பார்த்து ஃபேஸ் பண்ணும்போது பயமா இருக்கும். ரொம்ப பிரச்சனைகள் தாங்க முடியாது, உலகப்பிரகமான கஷ்டங்கள், ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கங்கள் வரும்பொழுது என்ன பண்ணதே தெரியாத ஒரு வேதனையில் மூழ்கப்படுவேன். இப்பயும் அதான் சொல்லுவாங்க, அடிக்கடி இப்பயும் பிரச்சனைகள் உலகத்தில் எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை ஈஸியா எடுத்துக்கொள்ளக்கூடிய, ஒரு ஈஸியா அதை சமாளிக்கக்கூடிய ஒரு சமாதானத்தையும் ஒரு பொறுமையும் ஒரு அன்பையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம். ஏதோ சாட்சிகள் இருந்தால் ஒரு 5 minutes ஷேர் பண்ணிக்கலாம். யாராச்சும் இந்த வீட்டில் ஒரு சாட்சிகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு 5 minutes சாட்சி நேரமும் நான் ஒதுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 5 minutes இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற தியானத்திற்கான வசனம் மத்தேயு 7வது அதிகாரம் 21 23 வரைக்கும் படிக்கலாம். மத்தேயு 7வது அதிகாரம் 21 23. Matthews chapter 7 verses 21 to 23. மத்தேயு 7வது அதிகாரம் 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன், கர்த்தாவே பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு ஜீசஸ் சொல்லிட்டு இருக்க எல்லாமே வந்து பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்பவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு கொண்டிருக்கணும். ஜீசஸ் பிரைஸ் தி லார்ட் பார்த்தோனே பிரைஸ் லார்ட் வாய்க்கு சொல்லிட்டு இருக்கணும். ஜீசஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்களும் பிரவேசிக்க முடியாது. படி. அந்நாளிலே அநேகர் அதாவது உலகத்தின் முடிவு நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினால் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் தீர்க்கதரிசனம் உரைத்தோம். உன் நாமத்தினால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த மாசம் நடக்க போகுது, வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, பெரிய
பேய்களையும் பிசாசுகளையும். ஏன்னா ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமம் வந்து ஒரு வல்லமையான நாமம். ஜீசஸ் கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போதே அவரை சேராத மற்ற நபர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பேயும் பிசாசுகளை ஓட்டினாங்க. ஓட்டும்போது சிலர் வந்து கேட்கறாங்க, ஆண்டவரே நம்மை சேராத பல பேர் வந்து இங்க பேயிலும் பிசாசுல ஓடிட்டு இருக்காங்க, அவங்க போய் தடை செய்ய வாங்கன்னு சொன்ன ஜீசஸ் சொல்றாரு, வேணா விட்டுருங்க, அவங்க வந்து என்ன நாமத்தினால் நல்லதானே செய்யறாங்க சொல்லி அந்த நேரத்தில் அதை தடை பண்ணவில்லையே தவிர நான் வந்து அவங்க பின்னாட்களில் போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே உமது நாமத்தினால் நாங்கள் பேய்களை ஓட்டினோம் அல்லவா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாருன்னு சொல்லி பாருங்க. படி. உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது என்ன சொல்லணும்னு சொல்லிருக்காரு ஜீசஸ் கிறிஸ்து. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை நான் அறியவில்லைன்னு சொல்லிடுவார். நான் போய் நின்று பேசலாம். ஜீசஸ் நான் ஸ்டேஜில் நின்று ஒரு 50 பேருக்கு நான் ஒவ்வொரு தடவையும் மெசேஜ் கொடுத்தேன். எவ்ரி வீக் நான் கொடுத்தேன். உங்களுடைய ராஜ்யத்தை பத்தி நிறைய நாங்க போதிச்சிருக்கோம், நிறைய வார்த்தைகள் அர்த்தத்தை நாங்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் போய் ஃபியூச்சர்ல சொல்லலாம். என்னை பார்த்து ஒரே வார்த்தை சொல்லுவார், என்னுடைய கிரியைகள் பிதாவின் சித்தத்தின்படி இல்லை என்றால் ஒரே வார்த்தை சொல்லி நான் அறியவில்லை, நீ யாரும் எனக்கு தெரியாது. என்னுடைய ராஜ்யத்தை நீ ஸ்தாபிப்பது உன்னுடைய கொடுக்கப்பட்ட வேலை, சுவிசேஷம் அறிவிப்பது உண்மையில் விழுந்த கடமை. ஆனால் உன் கிரியைகள் வேறு, அது ஒரு பிதாவின் சித்தத்தின்படி இருக்க வேண்டும் என்கிறார். எனவே நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்கிறார். இந்த நாம் படிச்ச இந்த 2 வசனத்துல என்ன நம்ம டாபிக் தியானிக்க போறோம்னு சொல்லி லாஸ்ட் ஐடியா இருக்கா உங்க 2 பேர் தவிர? என்ன டாபிக் நம்ம தியானிக்க போறோம் அப்படிங்கறத பத்தி ஒரு ஐடியா இருக்கா? இப்ப நம்ம படிச்ச இந்த இன்னொரு தடவை அந்த 2 வசனத்தை படிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த தியானித்து இந்த 2 வசனத்துல தியானித்து என்ன டாபிக் நம்ம இன்னைக்கு எடுக்க போறோம்னு சொல்லி சொல்ல முடியுமா? எக்ஸலென்ட், வெரி குட். தேவ சித்தம். ஏன்னா இப்ப இங்க கேட்க क्वेश्चन மார்க்கே அதான். இந்த பாருங்க நீங்க 2 தடவை பாத்தீங்கன்னா நமக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியே, என்னை நோக்கி நீ கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதை விட என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வனே பரலோக ராஜ்யம். பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம்னா என்ன? தேவ சித்தம் சொல்லி சொல்லப்படுவது வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? தேவ சித்தம் என்றால் என்ன? தேவ சித்தம் எந்தெந்த விஷயத்தில் இந்த உலக பிரகாரம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும், அது எப்படி இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் அது செயல்பட வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் அந்த தேவ சித்தம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தியானிக்க போற வார்த்தை. இன்னைக்கு தியானிக்க போற வார்த்தையின் டாபிக் தேவ சித்தம்.